இங்க ஒரு பையன் லிஃப்ட்டுக்குள்ள ஏறின உடனே லிஃப்ட்ல ஒருத்தங்க ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அந்த ட்ரெஸ்ஸோட ஸ்ட்ராப்பே கட் பண்ணி விட்டுருவாங்க. பையனையும் திட்டுவாங்க, அவங்க அம்மாவையும் திட்டுவாங்க. ஆனா அவங்க அம்மா வந்து ஒரு சாரி கூட கேட்காம, சின்ன பையன் ஏதோ ஒரு ஸ்ட்ராப் தானே கட் பண்ணிட்டான், அதுக்கு என்னமோ மொத்த ட்ரெஸ்ஸையும் கட் பண்ணிட்ட மாதிரி இந்த குதி குதிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. இப்ப இந்த பொண்ணுக்கு பயங்கரமா கோவம் வந்து அந்த பையன் கையில இருக்க சிசரை பிடிங்க அவங்க அம்மாவோட பேண்ட் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருவா. அப்ப அந்த பொண்ணு சேர்ல உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறப்ப அந்த பையன் சேரை எடுத்து விட்டுருவான். ஆனா அதுக்கு கூட அவங்க அம்மா அந்த பையனை திட்டாம இவங்கள பார்த்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பொண்ணுக்கு பயங்கரமா கோவம் வந்து இந்த பையனை வச்சு இவங்களை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக அந்த பையன் வீடியோ கேம்ஸ் விளையாடிட்டு இருக்கும் போது, நான் உனக்கு நிறைய சாக்லேட்ஸ் வாங்கி தரேன், நான் சொல்றத செய்யறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அந்த பையனும் செய்யறேன்னு தான் சொல்லியிருப்பான். இப்ப அந்த பையனோட அம்மா வேலையே என்னன்னா, மேனேஜர்ஸ் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு போயிட்டு ட்ரிங்க்ஸ் கொடுக்கணும். இப்ப அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையும் இந்த பொண்ணு தான் வாங்கிட்டு வந்திருப்பா. அதை குடிச்ச உடனே எல்லாரும் வெளியே துப்பிடுவாங்க. ஏன்னா ஜூஸ்ல மண்ணு உப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இந்த பையன் கலந்து கொண்டு வந்திருப்பான். இப்ப அந்த பொண்ணு வெளியே தான் நின்றுட்டு இருப்பா. சின்ன வயசுல இருந்தே குழந்தைங்களுக்கு மேனஸ் சொல்லி கொடுத்து வளர்க்கணும், அப்படி வளர்க்கல அப்படின்னா இந்த நிலைமை தான் வரும் அப்படின்ட்டு அவங்க அம்மாக்கு புரிய வைப்பா.